சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் பை எம்ஜே டிமார்கோ. இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னா ராபர்ட் கியோசாக்கி அப்புறம் இன்னும் சில பேர்னா இந்த புக்கில் ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் அட்டாக் பண்ணிப்பார். ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றதையும் ஒரு டீட்டெயிலாக இந்த புக்கில் சொல்லிப்பார். ஸோ இதுக்கு மேலே இந்த புக்குக்கு நான் பில்டப் தர விரும்பல, ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போய் அவர் என்ன தான் சொல்லிக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். பீப்புளை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி சைட் வாக்கர்ஸ். இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் பொறுத்த வரைக்கும் வர சம்பளத்தை ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்பென்ஸ் பண்ணி செலவு பண்ணுறாங்க. அதாவது வர காசை ஸ்ட்ரெயிட்டாகவே செலவு பண்ணுறாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் இப்போ நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதனால நான் செலவு பண்ணுறா இருக்கும். பட் அவங்களுக்கு அது கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ரெக்ரெட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரெக்ரெட் பண்ணுறதுனால அவங்க இந்தியில என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஏதாவது சம்பளம் காசு ஏதாவது வந்துச்சுன்னா அதையும் செலவு பண்ணி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு போவாங்க. ஸோ ஒன்ஸ் மோர் ரெக்ரெட் ஆகும். இந்த சைக்கிளில் மாட்டிங்கன்னு தான் ஆத்தர் வந்து சைட் வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட வெல்த் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல ஒய் இன்வெஸ்டிங் இஸ் பேடுன்னு. ஸோ அந்த கேட்டகரியை பற்றி ஆத்தர் இதில் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். வாங்க பார்க்கலாம். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆத்தர் என்னன்னு சொல்கிறாருன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மெதுவான பாதையில் போகிறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரே நல்ல பழக்கம் இருக்குது, சேவிங்ஸ் பண்ணுறது அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது. பட் இங்கே தான் தப்பே ஆகுது. நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பத்தில் சொன்னதுக்கு ரீசனே தான். நிறைய பேர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, சேவிங்ஸை விட்டுடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ரிச் ஆகிறதுக்கு பண்ணுவாங்க. பட் நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் காமிக்கிறேன். இதை தான் ஆத்தர் வந்து ஒரு புக்லேயும் காமிச்சிப்பார். பட் காப்பி ரைட் இஷ்யூஸ், ஸோ நானே ஸ்ட்ரெயிட்டாகவே காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத், ஓகேவா? ஸோ 10,000 அப்படின்ற அமௌண்ட் நம்ம என்டர் பண்ணிப்போம். எஸ்ஐபி நிஃப்டி 50 டைரக்ட் க்ரோத் தான் இது, இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் பண்ணுறப்ப 20 இயர்ஸ் நீங்கள் பண்ணுற வச்சுக்கோங்களேன், 12% இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நிஃப்டி 50 இருக்கிறதுலே. அதான் 12%. சம்டைம் அந்த மாதிரி மாறி மாறி போகும், பட் ஆவரேஜாக 12% தான். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு க்ரோஸ் தான் வருது, 99 lakhs. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்போ மேபி அதிகமாக இருக்கலாம், பட் அந்த காலத்தில் எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. லம்சம், அதாவது ஒரு தடவை போட்டு அதுக்கப்புறம் எதுவுமே போடாமல் இருக்கிறது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 crore போட்டால் கூட 5 இயர்ஸில் 1 crore 76 lakhs அந்த ரேஞ்சில் தான் வருது 5 இயர்ஸ்க்கு. அதே 10 crores பார்த்தா கிட்டத்தட்ட 17 crores கிட்ட வருது. ஸோ இதான் கைஸ், பவரை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இன்ஸ்டா ஆஃப் வெயிட்டிங் ஃபார் 20 years straight இன்வெஸ்டிங் லோ அமௌண்ட், எடுத்த உடனே ஸ்டார்டிங்லே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கம்மியான டைம் ஃப்ரேமில் அதிகமான ரிட்டர்ன்ஸ். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதை தான் வந்து ஆத்தர் மெயினாக சொல்ல வர்றாரு. அதாவது என்னன்னா, 20 வருஷம் கழிச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணி அந்த அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அதை ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கம்மியான டைம் ஃப்ரேம்லேயே வந்து பெரிய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ உங்கள் லைஃப்பை இப்போ இந்த 20s 30s 40s சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுதான் வந்து ஆத்தர் மெயினாக சொல்ல வர்றாரு. ராபர்ட் கியோசாக்கியும் இந்த பாட்காஸ்ட்டில் அவர் வாங்கின லம்போர்கினி பற்றி ரொம்பவே ப்ராக் பண்ணிப்பார். அதாவது நான் லம்போர்கினி வாங்கிக்கிறேன், அது உண்மையிலே சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ சம்திங். ஸோ எம்ஜே டிமார்கோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுக்குற ரியல் எஸ்டேட் டிப்ஸ் மூலயமா நீங்கள் பணக்கார ஆகிக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி டிப்ஸு கொடுத்து இந்தமாதிரி புக்கை விற்கிறதுனால தான் நீங்கள் பணக்காராகி அந்த லம்போர்கினியை வாங்கிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விமனை பற்றியும் சொல்லிப்பார். வந்து அவங்க பாட்காஸ்ட்டில் 401 கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 401k அப்படின்றது என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு வர சம்பளத்துலேருந்து நீங்கள் சில போர்ஷன் வந்து உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட கொடுத்து சேவ் பண்ண சொல்வீங்க. அது வந்து மெயினாக உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கம்பெனியும் வந்து அதில் மணி போடுவாங்க. அது வந்து யூஎஸில் வந்து அது ரொம்ப காமன்.
ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அதை நம்பி இருந்தால், ஸோ இவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இவரோட 401K வேல்யூ வந்து 1000 இருந்துச்சு. அப்போ அவர் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தார். ஸோ ஒரு டைம் பீரியட், அந்த 1998 அந்த மாதிரி டைம் பீரியட்லேருந்து ஒரு 2005 அந்த மாதிரி வரப்போ அவர் 401K வேல்யூ வந்து $600 வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆகிக்குது. ஸோ கிட்டத்தட்ட $400 லாஸ் ஆகிக்குது. பட் அந்த டைமில் அவர் ரிச் ஆகிட்டாரு. இன்ஃபேக்ட் அதை பார்த்து அவர் சிரிச்சார். நான் மட்டும் இதை பார்த்து நம்பி இருந்தால் என்ன ஆகிக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே அவர் என்ன மெயினாக சொல்ல வர்றாருன்னா, நிறையா ஆத்தர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணி ரிச் ஆனாங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டாகவே டீச் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் இந்த புக்கை எடுத்துக்கோங்க, இல்லைனா சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட். இது ரெண்டுமே வந்து சூப்பரான புக். ஏன்னா அவங்க எப்படி ரிச் ஆனாங்க, என்ன மெத்தட் பண்ணால் ரிச் ஆகுன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி என்ன பண்ணி அவங்க ரிச் ஆனாங்களோ அதை சொல்லித்தரத்தை விட்டு வேறு வழியில் வந்து மக்களை டைரக்ட் பண்ணுறது தான் ஆத்தர் வந்து இங்கே கோமாவே மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதான். ஸோ இந்த பேப்பரோட ஈக்குவேஷன் பார்த்தா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் சேவிங்ஸ் அண்ட் இஃப் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைட் அப் வித் டைமோட ரிலேட் ஆகி தான் இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. பார்த்த வரைக்கும் புதுசாக ஏதாவது கற்றுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம பார்க்க போகிற 3வது கேட்டகரி த வெல்த்தி கேட்டகரி, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கிற பீப்புளோட வெல்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, வெல்த் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஹோல் இன்கம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்ன்றது வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸோ ஆண்டர்ப்ரனரோ ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதோ ஒன்று லெவரேஜ் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து டைமோட டைப் ஆகிக்காது. ஒரு ஜாப்னா 9 to 5 நீங்கள் இருந்தால் தான் வேலை ஆகும், இல்லைனா ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம். பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தரீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆயிடுச்சுன்னா போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாகவே விற்றுக்கினே இருக்கலாம். நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது தான் ஃபாஸ்ட் லேர்னருக்கான வழி, ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ். இது இந்த மாதிரி ஆரம்பித்து மணியை ஜென்ரேட் பண்ணணுன்றது உங்கள் நீட்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது பிடிக்கும். நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். வேறு இது மூலிமா இன்கம் வரலாம். ஸோ இந்த மாதிரி லட்ச யூடியூபே எடுத்துக்கோங்களா. யூடியூப் வீடியோ ஒன்றுமே வந்து நான் இருக்கணும் இல்லையோ அது மட்டும் தனியாக போயினே இருக்கும். அது மட்டும் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கினே இருக்கும். இன்வென்ட் பண்ணி ஒரு பேட்டன்ட் போடுறவங்க இந்த மாதிரி ஆளுங்கனா தான் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்னு சொல்கிறாரு. இதை தான் வந்து ஆத்தர் இந்த புக்கில் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிப்பார். நானும் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்டிங் பற்றி நல்லாவே புரிஞ்சிருக்கும். இன்வெஸ்டிங்கோட உங்ககிட்ட மணி இல்லைன்னா அதை எப்படி பெருசு பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். பெரிய பெரிய ஜாப்ஸில் நிறைய இன்கம் அங்கே ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்களால் பிஸ்னஸ் முடியும்னா அது உங்கள் ரிஸ்க் எடுத்து அதை பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல நினச்சேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஃப்யூச்சர். பை பை.